Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இஎம்ஐ யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அதாவது எல்லாருமே மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணுவீங்க. ட்ரேடிங் வியூவில் நம்ம நார்மலாக இண்டிகேட்டர்ஸில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? பட் ஆனால் அந்த இஎம்ஐ அப்படின்றது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நம்பர் யூஸ் பண்ணிக்குவோம். ஒருத்தர் 8 யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் 14 யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் 21 யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் 50, 100, 200, 400 அந்த மாதிரி மூவிங் அவரேஜில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பட் நான் பொதுவாக சொல்லக்கூடியது, ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ என்றைக்குமே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தெளிவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த வகையில் இந்த மூவிங் ஆவரேஜை ப்ராப்பராக மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் போடணும். அதாவது இப்போ நம்மளோட யூடியூப் சேனல்ஸ்லேயே ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, கேண்டில் ஸ்டிக்ஸு, ட்ரெண்ட் எப்படி வரைகிறது, மல்டி டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையலாம், லிக்விடிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், என்ட்ரி எந்தெந்த மாதிரி எடுக்கலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரேடிங் பிளானுக்கான ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி சிம்பிளாக அதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. நம்ம லைவ்லையும் டெக்னிக்கலாகவும் சரி இல்லை சைக்கலாஜிக்கலாகவும் சரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே கண்டினியூஸாக ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போடுறோம். அந்த வகையில் நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறது மூவிங் ஆவரேஜை மல்டி டைம் ஃப்ரேமில் கரெக்டாக கால்குலேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணிட்டேன். இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் போல்டாக தெரியணுன்றதுக்காக நல்லா பெருசாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது 50 மூவிங் ஆவரேஜுங்க. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் தெரிகிற மாதிரி, ரைட்? ஓகே, வச்சுக்கலாம். இப்போது நான் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் டைம் ஃப்ரேமை தெளிவாக டிசைட் பண்ணிக்கிங்க. அதாவது டெய்லி 15 மினிட் யூஸ் பண்ணுவேன், அல்லது வீக்லி 1 ஹவர் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் நிஃப்டிக்கு எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய டைம் ஃப்ரேமை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுட்டு மூவிங் ஆவரேஜ், எந்த மூவிங் ஆவரேஜ் ஹையர் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போது நான் டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் 50 மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னுடைய லோயர் டைம் ஃப்ரேம் 15 மினிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, இந்த 50 மூவிங் ஆவரேஜ் 15 மினிட்ல என்ன பண்ணுதுன்னு தேடக்கூடாது. இந்த 50 மூவிங் ஆவரேஜ் நமக்கு டெய்லியில் ஒரு லெவல் வருது இல்லைங்களா, அந்த லெவலை தான் நம்ம என்ட்ரியாக எடுக்க போகிறோம். அதாவது மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதில் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம செட் பண்ணுற பீரியட், இப்போ ஒரு 50ன்னு நான் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வச்சுருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் 50 கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸை நமக்கு காட்டும். ஆவரேஜ் ப்ரைஸ் எதுக்கு அப்படின்னா இந்த 50 அல்லது 150, 200 சம்திங் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்க கேண்டில்லேருந்து ப்ரீவியஸாக இத்தனை கேண்டிலோட கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட்டுக்கான ஆவரேஜ் ப்ரைஸை எனக்கு காட்டு அப்படின்றது தான் என்னது மூவிங் ஆவரேஜில் செட்டிங். அப்போது நார்மலாக அதில் நம்ம எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் தான் அங்கேயும் வேலை செய்யும். ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் ஒரு பிரேக் அவுட் நடக்கும், ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். அந்த ரீடெஸ்ட்டுக்கு எங்கேயாச்சும் இருந்து இப்படி ஒரு மூவிங் ஆவரேஜ் டச் ஆகும், அதில் நம்ம என்ட்ரி போடுவோம். இப்படி தான் போடுவோம். இது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில், வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறோம் அப்படின்றப்ப நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. ஆனால் இப்போ இதே 50யை கொண்டுட்டு போய் உங்களுடைய என்ட்ரி டைம் ஃப்ரேம் 15 மினிட்ல போட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லாமே பையில் காட்டினது என்ன பண்ணுது, இந்த 15 மினிட் கேண்டிலுக்கு லாஸ்ட் 50 கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் காட்டுது நமக்கு, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ எனக்கு என்ன, நான் ஹையர் டைம் ஃப்ரேமோட பிரேக் அவுட் ப்ளஸ் ரீடெஸ்ட்டுக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள். இதைவே நான் மூவிங் ஆவரேஜாக போட்டேன்னா எனக்கு இப்படி ஏதோ ஒரு பக்கம் வருது, அல்லது இப்படி வருது, எப்படியோ ஒன்று வருது. ஆனால் இதை லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போகும்போது இங்கே எனக்கு மூவிங் ஆவரேஜ் போயிடுது, என்னால் இந்த டெய்லி லெவலை 15 மினிட்ல எடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்குலேஷன் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க, ஓகேவா? இப்போது
டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறீங்க. டெய்லியில் என்ன பண்ணியிருக்கிறீங்க, 50 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் டெய்லியிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, 15 மினிட்டுக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்க. ஏன்னா 15 மினிட்ல தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த டெய்லி கேண்டில்ல எத்தனை 15 மினிட் வரும், அந்த கால்குலேஷனை ஃபஸ்ட்டு போடுங்க. ஓகேவா? கால்குலேஷன் போடுவோமா? டெய்லியில் மொத்தம் 9:15 to 3:30. 9:15 to 3:30 அப்படின்னா 6.25 மணி நேரம் வருதோ? 6.25 மணி நேரம் வருது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 4 4 ஹவர். அப்போது மொத்தம் 15 நிமிஷம் கேண்டில் வரும். ஓகேவா? இப்படி தானே? சரியா கால்குலேஷன்? ஒரு டேவில் எத்தனை 15 மினிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னா 24 வருது. 9:15 9:15லேருந்து 9:30. அப்போது எஸ் 24 25. ஓகேவா? 25 கேண்டில் வருது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே 25 × 50. ஏன் அப்படின்னா நீங்கள் டெய்லி மூவிங் ஆவரேஜுக்கு 50 பீரியட் செட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த டெய்லி மூவிங் ஆவரேஜை 15 மினிட்ல நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெய்லியில் எத்தனை 15 மினிட் வருதோ அதை இன்ட்டு மூவிங் ஆவரேஜ் வேல்யூ கூட போடுங்க. 50 × 25 எவ்வளோங்க வரும்? இதை கால்குலேஷன் பண்ணுங்களேன். 50 × 25 1250. 1250. ஓகேவா? இதுதான் கால்குலேஷன், இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போது இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டிங்ஸ் மாற்றுவோம். எங்கே? இந்த இடத்துல போயிட்டு 1250ன்னு போடுவோம். ஓகேவா? 1250ன்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறும், டெய்லி லெவல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் 15 மினிட்ல ட்ரேட் பண்ணும்போது வந்துடும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான கால்குலேஷன். அந்த ஃபார்முலாவை இன்னொருக்கா சொல்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் மொத்தம் 2 டைம் ஃப்ரேம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு என்ன பீரியட் செட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே லோயர் டைம் ஃப்ரேமில் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மூவிங் ஆவரேஜ் பீரியடு இஎம்ஏ வேல்யூ. ஓகேவா? இது வந்து இஎம்ஏன்னு போட்டுக்குவோம். இப்போது என்னுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் என்னது? டெய்லி. இந்த டெய்லிக்கு இஎம்ஏ நான் 50 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 50 மூவிங் ஆவரேஜை லோயர் டைம் ஃப்ரேமுக்கும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போ உங்களுடைய லோயர் டைம் ஃப்ரேம் 15 மினிட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 15 மினிட். இந்த 15 மினிட்டு இந்த டெய்லியில் எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு 25 டைம்ஸ் வருது. ஓகேவா? 15 மினிட் அப்படின்றது டெய்லியில் 25 டைம்ஸ் வருது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த 50 × 25 அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ வந்துடும் 1250. அப்போது நீங்கள் 15 மினிட் பார்க்குறப்போ நிஃப்டி யூஸ் பண்ணுறவங்க இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம இன்னொரு இஎம்ஏ ஆட் பண்ணுவோம். இன்னொரு இஎம்ஏக்கு 50 பீரியட் செட் பண்ணலாம். 950 போட்டோன்னா 50 பீரியட் செட் பண்ணுவோம். ரெட் கலர் போட்டுக்கலாம். நல்லா பெருசாக வச்சுக்குவோம். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் தெரியுதா? ஓகே. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ரெட் கலரில் இருக்கிறது 50ங்க. இந்த 50யை டெய்லிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50யை டெய்லிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்னவா இருக்குது, இந்த ஹைட் டச் ஆகுது, இந்த ஹைட் டச் ஆகுது, இந்த 2 லோ, இந்த 2 ஹை, இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா?
அப்போது இந்த 50 ஹைட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக 15 மினிட் போவோம். இந்த 15 மினிட்ல நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், 1250ன்னு செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த 1250ன்ற வேல்யூ 15 மினிட்டை பேஸ் பண்ணும்போது டெய்லிக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். உங்கள் கால்குலேஷனை இப்படி போட்டு பாருங்கள். உண்மையிலுமே ட்ரேடு வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். நீங்கள் இஎம்ஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர் அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேமில் இஎம்ஐக்கான கால்குலேஷன் இதுதான். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் சொல்லுங்கள். நார்மல் உங்களுடைய இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் அல்லது நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கான கால்குலேஷன் அப்படின்றது இதுதான். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தெளிவாக பண்ணினீங்கன்னா அதுக்கான சிக்னல்ஸ் அப்படின்றது லேட்டாக கிடைக்கும். பட் இது வந்து உங்களுக்கு இஎம்ஐ யூஸ் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாதுங்க. இஎம்ஐ யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இது சிம்பிளாக கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த கால்குலேஷனை நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும் அப்படின்ற ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கால்குலேஷனை போட்டு இஎம்ஐ ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரேடுக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கம்ப்ளீட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது சம்மந்தமான கருத்துக்கள் அல்லது நெக்ஸ்ட் எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அந்த மாதிரியான கருத்துக்கள் இல்லை சஜஷன்ஸ் என்ன மாதிரி டாபிக்ஸ் பேசலாம் ட்ரேடிங் ரிலேட்டடாக. ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரேடருக்கு எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது தெரியும், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கான கண்டென்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷன், நானும் ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு என்னை அதை மோட்டிவேட் பண்ணும். இது இல்லாமல் இந்த மாதிரி இது வந்து இண்டிகேட்டர்ஸுக்கு நம்ம சிம்பிளாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன். இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எதுவும் இல்லாமல் நார்மலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெளிவாக ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தெளிவாக பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்களும் ஜாயின் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்க முடியும் நம்ம மென்டார்ஷிப்பில். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, எல்லாத்துக்கும் கம்பல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.